நான் இருந்த கூலி வேலை என் பிள்ளைகளுக்காக வகுத்து பழப்புக்காக நான் கேட்கறேன் சார். ஆனால் கொடுக்க மாட்டேக்காரு சார். நடு ரோட்ல இறக்கி விட்டாங்க சார். டவுன்ல வச்சு என்ன கேஸ்பேக் பிடிக்கிட்டு இறக்கி விட்டாங்க. நான் கண்டேட்டு சார். என் பிள்ளைய படிச்சு நிற்குதா செஞ்சுட்டே வருத்தமா இருக்கு. எனக்கு சொத்துக்குள்ள சோகுக்குள்ள வீடு இல்லையா. இல்ல சார், அது அவர் வந்து நான் ஓடின இடத்துக்குள்ள ரொம்ப நாள் வேலை வைக்கணும்னு சொல்லி இறக்கி விட்டுருந்தாரு. ரொம்ப நாளை வேலை வைக்கணும் இறக்கி விட்டுருந்தாரு. ஆமா சார், நான் இருந்த கூலி வேலை என் பிள்ளைகளுக்காக வகுத்து பழப்புக்காக நான் கேட்கறேன் சார். ஆனால் கொடுக்க மாட்டேக்காரு சார். அவர் தான் சார் வெளில எல்லாருமே எனக்கு ஆதரவு இருக்கு சார். இப்படி செய்தாரு சார். எனக்கு என் பேரு தம்பித்துறேன் சார். சரி தம்பித்துறேன் சார். கருப்பணத்து சார். அச்சப்பட்டிக்கிறாப்பா. 25 வரைக்கும் சங்கரங்கல்ல சீலார வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் சார். அங்க இருந்த PM குமார் சாரும் 30 ஒரு மேடம் இருந்துகிட்டு என்ன இருந்துக்கிட்டு நீ ரொம்ப நாள் வேலை பார்த்தேன், வேலையை விட்டு போங்கன்றுச்சு. நான் செங்கோட்டைட்டு போய் வேலை பார்த்தேன். அங்கேயும் குமார் சார் வந்து மேனேஜர் சொல்லி என்னை இறக்கி விட்டாரு. அதிலிருந்து கலெக்டர் ஐயாட்ட பெடிஷன் கொடுத்தேன். கொடுத்த உடனே அவங்க புறவழிச்சாலையில் இதே மாதிரி தான் கஷ்டப்படாமனு பாவம்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. கொடுத்து முடிச்சோடனே இவர் இங்கேருந்து இப்போ ஏஎம்மா மாறினோடனே நீ இவ்வளோ நாளாக வேலை பார்க்க நீ வெளியே வரணும். அப்போ நான் ஒன்று கேட்டேன் சார், இந்த மாதிரி நான் ஒரு கஷ்டப்பட்ட ஜாதிக்காரனை சேர்ந்தவன், எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சார் அப்படின்னு. உனக்கு பஞ்சாயத்து போர்ட்டில் இடம் வாங்கி தரேன், இப்போ எங்கள் ஊருக்கு நகராட்சியில் உனக்கு குப்பரவு அள்ளித்தரம்னு சொல்லி ரொம்ப ஒரு தாழ் மனைப்பான்மையோடு என்னை பேசிட்டார். அது எனக்கு ரொம்ப கஷ்டம். 3ஆம் நாள் வந்து நான் வந்து டவுனில் ஏன்னு ஒரு வண்டியில் ஓட்டிக்கிட்டு சார். அந்த வண்டியில் வந்து டவுனில் வச்சு எனக்கு கீழே இறக்கி விட்டு ஆளுகளுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாங்க சார். அதுக்கு அவர் பேர் சார் ஸ்டீவன் சார். என்ன காரணம் சொல்லுவாங்க? அது நீங்கள் ரொம்ப நாள் வேலை வைக்காதனால வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு மட்டும் சொல்ல, வேற எந்த தவறையும் மேலே கிடையாது சார். தற்காலிக பணியாளர் தான் சார். ஒரு நான் 2024 இருந்து வேலை வாங்க சார். ஏன் சார் இப்போ திருநெல்வேலி பைபாஸ் போல சார். டவுனில் வச்சு கோயில் வாசல் பக்கத்தில் இறக்கி விட்டாங்க சார். வேற மாட்டு கண்டர் வர சொல்லி என்ன போக சொன்னாங்க சார். இல்லை சார், எனக்கு அவர் யாருன்னு தெரியாது சார். மேனேஜர் மட்டும் தெரியும், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது சார். என் பிள்ளை நானி தருவது மாதிரி சார். இன்னொரு 10th நல்லா படிக்க பிள்ளையா 2 பிள்ளைகளுமே. என்னால் வந்து நேற்று சாப்பாடு கூட இல்லாமல் கஞ்சி தண்ணி போட்டு குடிக்கும் போது அப்போ அந்த பிள்ளை அப்படி சொன்னது என்னால் சீரணிக்க முடியல சார். இவ்வளோ வறுமையில் நாங்கள் இருக்கோம். இல்லை சார், எனக்கு 47 வயசாகிடுச்சு, 46 வயசாகிடுச்சு சார். நான் இதுக்காக வேண்டி பிரதமர்கிட்ட கொடுத்துருக்கேன், ஜனாதிபதிட்ட கொடுத்துருக்கேன், முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கேன், கலெக்டர்கிட்ட பல முறை கொடுத்துருக்கேன் சார். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. நீங்க பார்த்து தயவு இருந்து ஏதாச்சும் செய்யுங்க. என் பிள்ளைகளுக்கு சோத்துக்கு வழி செய்யுங்க. ஏதாச்சும் ஒரு நிர்வாகத்தில் எனக்கு டெம்பரவரி வழி கொடுத்தாலும் சரி, சாப்பாடு இருந்தால் போதும் சார். எனக்கு என் பேர் சிறி தம்பி தரேன் சார். இல்லை சார், அது அதான் சொல்லார்ல சார். அவர் நீ பஞ்சாயத்து போட்டு வேலை வருங்கார்ல சார். அதில் எல்லாமே அது சொல்லாமல் சொல்ற மாதிரி இருக்குல்ல சார். ஒரு அதிகாரி அதுவும் சாய சொல்ல மாட்டாங்க. பஞ்சாயத்து துப்புரவு பணியாளர் 700 ரூபா சம்பளத்தை கொடுப்பேன், வா நான் சேர்த்து விடுவேன், கோல்படி சேர்த்து விடுவேன். எனக்கு அது வேறு முத வளர்த்தல். நான் இது வரைக்கும் எனக்கு ஊர் வந்து கருப்புடுத்து அச்சப்பட்டி கிராமம், மானூர் தாலுகா. கருப்புடுத்து அச்சப்பட்டி கிராமம், திருவள்ளி மாவட்டம், மானூர் தாலுகா சார். என்னை சொன்னது வந்து குமார்னு. அவர் இங்கே தான் இருந்தார் சார். இப்போ தான் ஏமா மாற்றிருக்காங்களா சார். அது தூத்துக்குடி போயிட்டாரா சார். ஏதாச்சும் பார்த்துங்க சார், உதவி செய்யுங்க சார்.